வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு சிக்கன், அதுவும் ஹோம் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கால் கிலோ சிக்கனை எடுத்திருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டை வந்து நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே நல்லா உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரித்து எடுத்து வச்சுருங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 3 வரமிளகா போட்டு கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் குருமிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 10, அப்புறம் மல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் 4 ஸ்பூன் ஆயில் விடுங்க. அதுவும் நல்லெண்ணெய் தான். நம்ம பொரிச்சுள்ள சிக்கன்லேருந்து அந்த எண்ணெயை தான் நாங்கள் வந்து விட்டுருக்கோம். இது ட்ரைபாட் இல்லாதங்காட்டி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா சேஃபாகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இதையும் அதில் போட்டு நல்லா வந்து ஃப்ளேவருக்காக நான் அதை போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா வெட்டிக்கோங்க. 2 தக்காளி நல்லா வெட்டிடுங்க. இதை அரைச்சிடுங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சோன்னா ஆனியன் நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த ஜார்லேயே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணி சிக்கன் மசாலா வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். செட்டிநாடு சிக்கன் மசாலா தூள். இப்போ சில்லி சிக்கன் நம்ம பொரிச்சோல்ல, அந்த சில்லி சிக்கன் இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சூடான சுவையான செட்டிநாடு சிக்கன் தயார்.